நமக்கு ஏன் மோடி வேணாம்? ஏன்னா மக்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது எதுவுமே செய்ய லாயக்கில்லாத ஒரு தலைவர் தான் மோடி. வரி வசூலிக்கிறதுக்கும் பணக்காரர்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்குமா ஒரு அரசு இருக்குது? நாட்டில் ஒரு பேரிடர் வந்தாலோ இல்லைனா ஒரு அபாயம் வந்தாலோ இல்லைனா ஒரு கொள்ளை நோய் வந்தாலோ அந்த அரசு மக்களை பாதுகாக்கணும், அதுக்காக தன்னை வலுப்படுத்திக்கணும், அதுக்கான நிதி ஆதாரத்தை எல்லாம் சேகரித்து வச்சிருக்கணும். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த அரசுக்கு தகுதியே கிடையாது. கொரோனா காலம் அதுதானே நிரூபிச்சுது. மக்கள் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருந்தப்போ மோடி என்ன பண்ணார்? கை தட்டுங்க, மணி ஆட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு பிரதமர் பண்ணக்கூடிய காரியமாக அது? புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாம் நடக்க விட்டே சாகடிச்சார். இப்போ சென்னை, நெல்லை அப்படின்னு மழையால் பெரும் சேதாரம் நடந்தது. இந்த அரசு என்ன பண்ணுச்சு? பராமுகமாக தானே இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் விட ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்கு. 2023 போன வருஷம் அக்டோபர் மாதம் சிக்கிமில் ஒரு பெரிய அணை உடைஞ்சு பக்கத்தில் இருக்கிற நாடு வங்கதேசம் வரைக்கும் அந்த வெள்ள பாதிப்பு போயிருக்குது. இடையில நூற்றுக்கணக்கான கிராமங்கள் காணாமல் போயிருக்கு. ஆயிரக்கணக்கில் மக்கள் செத்து போயிருக்காங்க. எதை பற்றியும் எந்த செய்தியும் வரல. ஆனால் 22 இராணுவ வீரர்களை காணோம் அப்படின்னு மட்டும் ஒரு சின்ன செய்தி வந்தது. அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்த மக்களெல்லாம் என்ன ஆனாங்க, அந்த கிராமங்களுக்கெல்லாம் என்ன நிவாரணம் வழங்கப்பட்டது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது மக்களை காப்பாற்ற அப்படின்னு எந்த தகவலுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். மக்கள்கிட்ட இருந்து வரியை வாங்கணும், அப்படியே ஃபோட்டோஷூட் போகணும், மாடலிங் பண்ணணும், இல்லைனா உலக டூர் போகணும். அதெல்லாம் தாண்டி வசூலித்த பணம், மக்கள்கிட்ட இருந்து வசூலித்த பணத்தை எல்லாம் பணக்காரர்களுக்கு அப்படியே தானமாக வாரி வழங்கணும். இதை தாண்டி இந்த அரசு என்ன தான் பண்ணியிருக்குது? அதனால மோடி நமக்கு வேணாம்.